ஃப்ரெண்ட்ஸ், இது ஆடி 2வது வர வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து பூஜை பாத்திரம்லாம் விளக்கி சாமிக்கு குங்கும மஞ்சள்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். என் பொண்ணுக்கு டைம் ஆகுதுன்றதுனால அவளுக்கு லஞ்சு கட்டிடலான்னு சொல்லிட்டு கிச்சன் போயிருந்தேன். ஸோ இன்றைக்கி தயிர் சாதம் தான் கேட்டிருந்தா. தயிர் சாதம் தான் கொடுத்துருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை வித் தேங்காய் சட்னி தான் கொடுத்தேன். ஸோ அவள் கிளம்புறதுக்குள்ளே சாமி கும்பிட்டுலான்ட்டு சாமிக்கு விளக்கெலாம் ஏற்றி சாமி கும்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து அவங்கள கூட்டு போய் விட்டு வந்துட்டாங்க. நானும் அவங்களும் கோவிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். கோவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை இளங்காளி அம்மன் கோவில் தான் போயிருந்தோம். கோவில் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஸ்பெஷலான கோவில். என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே தான் மேரேஜ் ஆச்சு. ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். டோக்கன் வாங்க சொல்லியிருந்தாங்க. டோக்கனும் வாங்கி அர்ச்சனையும் நல்லபடியாக பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கோவில் சுற்றி வந்துட்டுருந்தோம். கோவில் சுற்றி வந்துட்டு இருக்கும்போது அங்கே பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ பிரசாதம் நான் வாங்கினேன். எங்கள் ஹஸ்பண்டை வாங்க சொன்னால் அவங்க வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, நான் விட்டுட்டு நான் மட்டும் பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பக்கத்து கோவிலில் திருவிழா போல் இருக்குது. அங்கேருந்து இங்கேருந்து தான் பால் குடம் கொண்டு போவாங்களாம். அதுதான் அவங்களோட பழக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் கேட்டதுக்கு. ஸோ அவங்களும் பால் குடம் அந்த ரெடி பண்ணிவிட்டு கொண்டு போனாங்க. அப்புறம் நாங்களும் அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.